ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. அண்டு ஓகே, எஸ்டர்டே கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் எபிசோட். பட் எஸ், சொன்னேன்ல, எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருந்தேன் எதுக்கு லேட் ஆச்சுன்னு. பட் ரொம்ப லேட் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு தான் எகெயின் ரியலி வெரி சாரி ஃபார் த டிலே. அண்ட் பட் ஸ்டில் நீங்கள் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இட்ஸ் ஓகே வி வில் வெயிட் அப்படின்னு சொன்ன மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் யுவர் சைட். அண்ட் பர்சனலாக எனக்கு ஃபியூ மெம்பர்ஸ் பர்சனலாக மெசேஜஸ் போடும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த உங்கள் பாஸ்ட் பற்றி எனக்கு சொல்லும்போது கூட யூனோ யூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னு எனக்கு பிகாஸ் யூ ட்ரஸ்ட் மீ யூ ஆர் ஏபிள் டு நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கூட என்கிட்ட சொல்கிறீங்கன்னா என் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு உங்கள் ஸ்டோரி மூலமாக எனக்கு ஓப்பன் அப் ஆயிடுவீங்க. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். நான் உங்கள் ட்ரஸ்ட் எல்லாம் கெயின் பண்ணியிருக்கேன். And a few members are still waiting for their past loves, அம்மு மாதிரி. ஸோ நானும் கிருஷ்ணா கொடுத்த மாதிரி உங்களுக்கு அதே அட்வைஸ் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் இன் யுவர் லைஃப் டு ரிட்டர்ன் பேக் டு யூ, அம்முவுக்கு அந்த லக் கிடச்சிச்சு தட் அவங்க ரம்மாவை மீட் பண்ணாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த பாஸ்ட் லவ்வை கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஓகே, எனிவேஸ், அண்ட் டுடே இஸ் இஸ்ரத் ஃபாத்திமா. ஐ நோ தட் எஸ்டர்டே நீங்கள் மெசேஜ் போட்டிங்க தட் டுடே இஸ் யுவர் பர்த்டேன்ட்டு. ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு பார்க்கல, கொஞ்சம் எர்லியாக தூங்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தேன். அண்ட் ஐ விஷ் யூ many more happy returns of the day. And I hope and I bless, I pray God that he give you good health and prosperity. Okay, then let's get into this story. So story பற்றி பேசும்போது பாஸ்ட் எபிசோட் ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து we have seen that அம்மு வந்து அவங்க லவ்வை தேண்டிட்டு போனாங்க. அவங்க லவ் உட்காந்து யூனோ அவங்க லவ் ஸ்டோரி பற்றி கேட்டோம். அவங்க எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி வீட்டில் இருந்து ஓடி போனாங்க, ஒரு 2 months எப்படி அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணாங்க, ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் யூனோ எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. இது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ இதெல்லாம் அம்மு அவங்க பஸ்ஸில் போகும்போது அந்த பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது அத்தோட்டு. ஓகே, ஸோ அம்மு வந்து சென்னை ரீச் ஆகிட்டாங்க. வெரி ஹாப்பி மூடில் இருக்காங்க தட் ஷீ ஹேஸ் மெட் ஹர் ரமா. ஸோ கண்டினியூஸாக கிருஷ்ணாவுக்கும் மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு கிராட்டிடியூடில். பிகாஸ் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணீங்க, அதுக்கு தான் நான் என் ரமாவை மறுபடியும் சந்தித்தேன். இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் யாரும் எனக்கு பண்ணது கிடையாது. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப யூனோ என் ரமாவை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. நீங்கள் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த க்ரெடிட் ஃபுல்லாக கிருஷ்ணாவுக்கு தான் கொடுத்துட்டே இருப்பாங்க அம்மு. பட் கிருஷ்ணாவுக்கு அது ரொம்ப கில்ட்டாக இருந்தது டு டேக் தட் அப்ரிஷியேஷன்ஸ் அண்ட் ஆல். நீங்கள் தான் அப்போது கிருஷ்ணா வந்து இல்லை, நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சஜஷன் மட்டும்தான் கொடுத்தேன்னு தவிர நீங்கள் தான் டிடெக்டிவாக மாறிட்டு அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க காண்டாக்ட் நம்பரு, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் அவங்க கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பிகாஸ் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் தான், நான் எதுவும் பண்ணலை இங்கேன்னு கிருஷ்ணா கூட ரிட்டன் பேக் ரிப்ளைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் இல்லை, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் இந்த கிரெடிட்மா உங்களுக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு அம்மு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க.
சரின்னு இப்படியே. ஸோ இந்த கான்வர்சேஷனில் என்னென்னா அம்மு அண்ட் கிருஷ்ணா வந்து ரெகுலராக காண்டாக்டில் இருப்பாங்க அண்டு ஃபோன் நம்பர்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ரெகுலராக அம்மு வந்து கால்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 20 மினிட்ஸ், எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு கால் போயிட்டே இருக்கும் கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா என்னென்னா அவங்க பையன் 10th கிளாஸில் இருக்கானா, ஸோ அவங்களுக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் எந்த வேலையும் இல்லைல்ல. ஸோ அவங்க கூட ஹாப்பியாக பேசிட்டே இருப்பாங்க, என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சஜஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இவங்களும் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. ஸோ இப்படியே அவங்க லைஃப் போயிட்டா இருக்கும். பையனோட காலேஜ் ஏஜ் வந்துச்சு. ஸோ காலேஜில் என்னென்னா அட்லீஸ்ட் இப்போது வளர்ந்துட்டா இல்லையா பையன். ஸோ இப்போது பையனை ஹாஸ்டலில் வைக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணா டிசைட் பண்ணுவாங்க. இந்த தடவை கிருஷ்ணா டிசைட் பண்ணிவிட்டு அவங்கள ஹைதராபாத் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுவாங்க. அப்பப்போ அந்த பையனை பார்க்க போவாங்க. ஸோ இந்த மீன் டைமில் அவங்க ஐடியலாக இருக்காங்க இல்லையா. ஸோ இனிமேல் என்ன நினைப்பாங்கன்னா, கிருஷ்ணா ஓகே இப்போது எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பிகாஸ் பையன் சிட்டியில் படிக்கிறான். ஸோ இவங்களுக்கு வர்ற சேல்ரி இப்போ பத்தாது. ஸோ கண்டிப்பாக இப்போது நான் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, பட் இங்கே பண்ணக்கூடாது. பையனுக்கு ஹெல்த் என்னென்னா அவனுக்கு மைக்ரேன் இருக்கும் பையனுக்கு. ஸோ அந்த மைக்ரேன் எப்படியோ இருக்குது. ஸோ அவனுக்காகவாவது நான் ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகிடணும். அப்படி ஷிஃப்ட் ஆகணுன்னா நான் ஐடியலாக போகக்கூடாது, ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு ஜாப் தேண்டிக்கிட்டு அப்புறம்தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க கிருஷ்ணா. சரின்ட்டு அம்மு வந்து என்னென்னா அவங்க மேரீட் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ரமா கிட்டேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அவங்க அம்மா அப்பா. பட் அந்த வந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் லைக், எப்படி சொல்கிறது, ஹீ பிஹேவ்ஸ் லைக் சைக்கோ. ஓகே, வெரி அவங்களுக்கு என்னென்னா செக்ஸு தான் இம்பார்ட்டண்ட்டு. பொண்டாட்டியோட ஹெல்த்தோ இல்லைன்னா அவங்க இஷ்டமா இல்லையா, அவங்க நீட்ஸ் என்ன, இது எதுவும் அவங்களுக்கு தேவையே இல்லை. நான் அதுக்கு தான் சொன்னேன் கிருஷ்ணாவோட லைஃப் வாஸ் ஃபார் பெட்டர் தேன் அம்முஸ் லைஃப். பிகாஸ் அம்முவுக்கு வந்து ஷீஸ் இன்டு கேர்ள்ஸ் இல்லையா, அப்போ ஜென்ரலாகவே மென்னுன்னா பிடிக்காது. பட் அந்த மனுஷன் வந்து அம்முவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஹீ இஸ் வெரி யூனோ, ஹீ ஆல்வேஸ் நீட் செக்ஸ் வித் அம்மு. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அம்முவுக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ சஃபர் ஆகினாலும் அந்த ஆளுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அம்மு. நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, ஆக்சுவலாக அம்மு அவங்க லைஃப் பற்றி எனக்கு சொல்லும்போது, எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லும்போது ஐ க்ரைடு லிட்ரலி. என் டியர்ஸ், என் ஐஸில் எந்த டியர்ஸ் வந்துச்சு. பிகாஸ் சி எவ்வளோ வாட் யூ சே, எவ்வளோ சைக்கோனாலும் எவ்வளோ சேடிஸ்டாக பிஹேவ் பண்ணாலும் அட்லீஸ்ட் பீரியட்ஸில் இருக்கிற அந்த 5 டேஸாவது ஒரு பொண்ணுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். பட் இந்த மனுஷன் அம்முவுக்கு அந்த 5 டேஸில் ஃபஸ்ட்டு 2 டேஸ் கூட அவங்க ரெஸ்ட்டே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு சைக்கோ பர்சனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தட் இப்படிலாம் பண்ணுறம்மா, என்னால் முடியல அப்படின்ட்டு சொன்னாலும் அப்போ அந்த காலத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் நீ எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், இந்த மாதிரி தானே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க சார், என்னால் மேடம் லேடி டாக்டர்ஸ் கிட்டே போனப்போ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப பெயின் இருக்குது, எனக்கு வரல முடியல அப்படி இப்படின்னு சொன்னாலும், அப்படி சொன்னதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு பேசுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசினா, என்னடி இதெல்லாம் டாக்டர்கிட்ட எப்படிடி சொல்லுவேன், நீ எல்லாம் பொம்பளையா அப்படி இப்படின்னு, அதுவும் அவங்களுக்கு டார்ச்சர் தான், அடிச்சுட்டே இருப்பாங்களாம்.
நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க அம்மு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. அண்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டெய்லி இருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடிக் லைஃப்பில் இருந்து அம்முவுக்கு கிடைச்ச ஒரு ப்ரிஷியஸ் டைமண்ட் மாதிரி கிருஷ்ணா. ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணாவை மிஸ் பண்ணணும்னு அம்மு எப்பவும் நினைக்கவே மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹர் ஃபேமிலி லைஃப். ஓகே, இதுக்கு மேலே பொண்ணுங்க என்னென்னா எப்போவும் செல்ஃபிஷாக திங்க் பண்ணுற பொண்ணுங்க, 2 கேர்ள் சைல்டு அவங்களுக்கு. ஸோ அவங்க என்னென்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையே தவிர ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அட்லீஸ்ட் சின்ன பொண்ணு அவங்க அம்மா பக்கமாக கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க, பட் பெரிய பொண்ணு வந்து அவங்க அப்பா சைடு தான் மேக்ஸிமம். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த லைஃப்பில் கிருஷ்ணா என்டர் ஆகிட்டாங்க. ஸோ கிருஷ்ணா என்னென்னா ஒரு நாள் ஹைதராபாத் வரணும்னு நினச்சதுக்கப்புறம் ஷி வில் ஆஸ்க் கிருஷ்ணாவுக்கும் அம்முக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் அந்த டைமுக்கு அம்மு வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ கவிதை எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பருக்கு கூட. ஷீ இஸ் அன் எடிட்டர் ஏர்னிங் அபவுட் 80,000 per month. அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஜாப்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எம்ஏ எம்காம் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட நிறையா ஜாப்ஸ் எல்லாம் லைக் லெக்சரராக பண்ணியிருக்காங்க, அக்கௌண்டண்ட்டாக சம் கம்பெனிக்கு அக்கௌண்டண்ட்டாக கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி யூனோ சின்ன சின்ன ஜாப்ஸ் எது வந்தாலும் அவங்க பசங்களுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சேலரி மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே ஒரு யூனோ சச் அ ட்ரெஜடிக் லைஃப் அம்மு இது. ஸோ இதுவெல்லாம் தாண்டி கிருஷ்ணா அவங்களுக்காக ஒரு வார்த்தை பேசினதும் அவங்க யூனோ கிருஷ்ணா இஸ் அ டிவோட்டிவ் ஆஃப் அம்மு இஸ் அ டிவோட்டிவ் ஆஃப் கிருஷ்ணா நவ். ஸோ ஒரு நாள் என்ன ஆகும்னா ஷி வில் கால் அம்மு அண்ட் சே, நான் இப்படி ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அம்மு. ஸோ உனக்கு நிறையா அவங்க ரியல் எஸ்டேட் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, கேன் யூ கெட் மீ அ ஜாப் இன் ஹைதராபாத் அப்படின்னு கேட்பாங்க. பட் அம்மு என்னென்னா ஹைதராபாத்தில் எனக்கு யாரும் தெரியாது கிருஷ்ணா, நீங்கள் வேணும்னா நீங்கள் வர்றீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்னை இல்லை பெங்களூர், புனே, மும்பை இந்த மாதிரி ஏரியாஸில் நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் அங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிருஷ்ணா ஹைதராபாத் போகணுன்னு நினைக்கிறதே அவன் பையனுக்காக, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் இருந்து போக வேண்டிய அவசரம் கூட இல்லை. ஆக்சுவலாக கிருஷ்ணா அந்த கிளாரிட்டி கொடுப்பாங்க தட் இல்லை, ஆக்சுவலாக நான் ஹைதராபாத் போகணுன்னு நினைக்கிறதே என் பையன் ஹெல்த்துக்காக, அவனை விட்டுட்டு நான் சென்னை பெங்களூர் எல்லாம் போக முடியாது, உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா ஹைதராபாத்தில் மட்டும் எனக்கு ஜாப் போட்டு கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்பாங்க கிருஷ்ணா அம்முவை. சரின்ட்டு அவங்க தெரிஞ்ச ஒரு பர்சன் ரியல் எஸ்டேட் கூட பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ பார்ட் டைமாக ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பர்சன்கிட்ட கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வேணும்னா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க அம்மு. சரி, அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. தட் சின்ன இன்டர்வியூ மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அந்த ஓனர், கம்பெனியோட ஓனர். சரி மேடம், நீங்கள் உங்கள் பையன் இங்கே தான் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல கூக்கட்பள்ளியில். ஸோ நாங்களும் கூக்கட்பள்ளியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த தடவை எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நெக்ஸ்ட் டைம் அவன் பையனை மீட் பண்ண போகும்போது கால் பண்ணுவாங்க அவன் அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஓனருக்கு. பண்ணதும் அது சண்டே வேறு. ஸோ ஹீ இஸ் ஃப்ரீ. என்னென்னா அந்த ஓனர் இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. ஸோ அவங்க சண்டே இல்லையா, ஸோ பையனை கூட
மாலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. உஷா அண்டு அவங்க பையன் வந்து இந்த ப்ளே ஜோனில் விளையாடிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே என்னென்னா அந்த ஓனர் அண்டு கிருஷ்ணா வந்து மறுபடியும் ஒரு ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அந்த மால்லையே கண்டக்ட் பண்ணுவாங்க. சேல்ரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரின்னு அவங்க ஓகே சார் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன், நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்க அந்த ஓனர் யார் இருக்காங்களோ அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் மறுபடியும் உஷா, அவங்க பையன் கிருஷ்ணா இவங்க மறுபடியும் அந்த கேம் ஜோனில் மறுபடியும் என்ஜாய் பண்ணிவிட்டு, தெரியும்ல அந்த என்னது ஸ்டார்பக்ஸ்குள்ளே போய் காஃபி, ஸ்டார்பக்ஸ்க்கு எப்பவும் போனாலும் ஸ்டார்பக்ஸில் காஃபி உஷா தான் வாங்குவாங்க கிருஷ்ணாக்காக. ஸோ அந்த காஃபியை என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பையனை விட்டுட்டு அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிடுவாங்க. இப்படி அவங்களுக்கு ஜாப் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ ஜாப் எப்படியோ வந்துச்சுன்னு எல்லோரும் வீட்டில் ஹைதராபாடுக்கு போகிறேன், நான் தீபுக்கு பையனுக்காக நான் கண்டிப்பாக ஹைதராபாத் போய் தான் ஆகணும், நான் எனக்கு ஜாப் கூட வந்துச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க கிருஷ்ணா. ஸோ இப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது கிருஷ்ணாக்கு என்னென்னா அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, சேல்ரி பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ட் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து கிருஷ்ணா இன்னொரு பர்சன் இருப்பாங்க, அவ்வளோதான், only 2 employees. ஸோ கிருஷ்ணா ஆஃபீஸுக்கு போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் கூட பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த ஜாப் அவங்களுக்கு பிடிக்கல. எத்தனை நாள் ஐடியெலாம் ஒரு ப்ராஜெக்ட் வராது, எதுவும் கிடையாது. சும்மா போவாங்க, உட்காருவாங்க, கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ஐடியெலாம் உட்காந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஃபியூ பீப்புள் வில் என்ஜாய் திஸ். எதுவும் இருக்காது, எப்போ வேணாலும் போகலாம், ஈவினிங் வரைக்கும் சும்மா அப்படி உட்காந்து மறுபடியும் ஹாப்பியாக வீட்டுக்கு வரலாம். அது நிறையா மெம்பர்ஸ்க்கு பிடிக்கும். பட் கிருஷ்ணாவுக்கு அது பிடிக்கல. பிகாஸ் ஷீ லைக் ஒர்க்கிங். அதுக்கு தான் அவங்க ஆக்சுவலாக அந்த ஓனர் சொல்ல மாட்டாங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஐடியலாக உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் கூட க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த ஓனர் வந்து அவங்க ஒர்க்கில் அவங்க சாஃப்ட்வேர் ஜாபை காப்பாற்றுக்கணும் இல்லையா. ஸோ அதில் பிஸியாக இருப்பாங்களே தவிர ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும், அது மேலே ஒர்க் பண்ணணும், எதுவும் இருக்காது, சும்மா. ஸோ அது கிருஷ்ணாவுக்கு பிடிக்கல. ஒரு 4-5 months கழிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே அம்முவுக்கு என்னென்னா, அம்மு இன்னொரு ஜாப்காக கூட கிருஷ்ணாவுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க கான்டாக்ட்ஸ் மூலமாக. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக கிருஷ்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ராசஸில் அம்மு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுவாங்க, ஏன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். Until then, Tata, bye bye, see you. Jai Hind, Jai Shri Ram.